हाय गाइस, वेलकम बैक टू माय சேனல் என்பி குக்ஸ் ஹோம்மேட் ரெசிபி. இன்றைக்கி நான் ஒரு டெசர்ட் ரெசிபி கொண்டு வந்துட்டேன் உங்ககிட்ட. தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக புடிங் பாயசம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போ ஒரே மாதிரி பாயசம் சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் கலர் எதுவும் ஆட் பண்ணல, இது நேச்சுரல் கலர். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஹாப்பி தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக உங்களுக்காக புடிங் பாயசம் செஞ்சு உங்களுக்காக டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி கொண்டு வந்துட்டேன். ஹோம்மேட் ஈஸி ரெசிபி பார்க்குறதுக்காக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆலில் அமுத்திக்கோங்க. ஆலில் அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, ரெசிபி பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன். ஜவ்வரிசி நான் எடுத்தது ரொம்ப பெருசு இருந்துச்சு. உங்கள்கிட்ட என்ன அவைலபிள் இருக்குது நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. எனக்கு இது கிடைச்சதுனால நான் இதில் செஞ்சுருக்கு. எப்போவுமே சின்ன சைஸ் தான் கிடைக்கும், இல்லைன்னா மீடியம் சைஸ் தான் கிடைக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, முத்து மாதிரி அப்படி கிறிஸ்டலாக இருந்துச்சு. பார்த்த உடனே எனக்கு டெம்ட் ஆகிடுச்சு, அதனால் நான் வாங்கிட்டேன். அதனால் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். நைட்டு ஏன்னா பெருசாக இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி நேரம் ஊற வைக்கணும். நீங்கள் நாளைக்கு செய்கிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 7-8 மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் வந்து ஒரு கடாயில் மாற்றி எடுத்துட்டு தண்ணி அந்த நம்ம ஊற வச்ச தண்ணீரில் அதில் நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துகிட்டு அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த தண்ணி உங்களுக்கு வந்து ரொம்ப வச்சிட்டிங்கன்னா ஸ்டிக்கி ஆகிடும், பாயசம் ரொம்ப சிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மறுபடியும் அதே கடாயில் மாற்றி மறுபடியும் போட்டுக்கிட்டு ரோஸ் சிரப் போட்டுக்கிட்டேன். ரோ அப்சர் சிரப் இது நான் ஒரு அரை கட்டுடி போட்டிருக்கு. அரை கிண்ணம் அளவுக்கு போட்டுட்டு இதில் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிறிஸ்டலுக்குள்ளே வந்து ரோஸ் எசன்ஸ் நல்லா ஏறிடும். கிறிஸ்டல் பார்க்குறதுக்கு பிங்க் கலராக இருக்கும், பார்த்த உடனே டெம்ட் ஆகிற மாதிரி ஒரு ரெசிபி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் ஃப்ளேவரில், ரோ அப்சர் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஜவ்வரிசி சின்ன சைஸ், பெரிய சைஸ், மீடியம் சைஸ் என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. சின்ன சைஸில் கிடைச்சிதுன்னா நீங்கள் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி வேக வைக்கிறதுக்கு பாதி டைம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அது நல்லா ஆயிடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் இது கொதிக்க வச்சு இப்போ இதை இறக்கி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் அதே பாத்திரத்தில் பால்லாம் எடுக்கிறது 1 லிட்டர் பால் எடுத்துருக்கு. நல்லா திக்கான பால் காய்ச்சி வச்சுருந்தா அதை ஆட் பண்ணிக்கிட்டு இதில் வேறு ஜாஸ்தி ஒன்றும் போடுறதுக்கு தேவையில்லை. ஒரு சர்க்கரை கொஞ்சம் போடணும். ரோஸ் ஜாஸ்தி வந்து உங்களுக்கு சர்க்கரை இதில் ஆட் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ரோஸ் சிரப்பில் உங்களுக்கு இனிப்பு இருக்கும் ரோ அப்சரில். அதே மாதிரி நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை கிண்ணம் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். சின்ன கிண்ணம் அளவுக்கு அரை கிண்ணம் அளவுக்கு போட்டுட்டேன். உப்பு ஏற்கனவே நம்ம ஜவ்வரிசியில் போட்டதுனால இப்போ பாலில் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். வெறும் ஏலக்காய் தூள் மட்டும் நான் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏலக்காய் தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துகிட்டு தட்டி போட்டுக்கலாம். தட்டி கொஞ்சம் நல்லா தட்டணும், அப்போ தான் போடணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல நம்ம பால், ஜவ்வரிசி பால் இது பார்த்த உடனே முத்து மாதிரி இருக்குது பாருங்கள். கிறிஸ்டல் அவ்வளோ அழகாக தெரியுது. இப்போ பாலில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் போடும் ஜவ்வரிசி. ஒட்டுக்கா ஃபுல்லாக போட்டுட வேண்டாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கலர் அப்படியே ஜாஸ்தி இதாகாமல் இருக்கும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறம் கிளறி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் போட்டுடலாம். பாதி இருக்கிறது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ரோஸ் சிரப் எல்லாமே நான் அதில் கொட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். உங்களுக்கு வந்து தண்ணி மாதிரி பால் இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேக வைக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து பாதி இது வந்து வேக வச்சு கொதிக்க பாதி பால் திக்காயிடுச்சு எனக்கு. உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காகலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம்
நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா ஜீரா சம்பா ரைஸ் இருக்குல்ல, பிரியாணி ரைஸ் எப்போவுமே வீட்டில் இருந்துச்சுன்னா வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 10-15 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நானும் அப்படி தான் பண்ணேன். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்தேன். அது வந்து 10-15 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா ஊறிடுச்சு. நான் வந்து மிக்சியில் ஒரு 2 அடி அடிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போட்டுடாதீங்க, அப்போ உங்களுக்கு ஜாஸ்தி திக்னஸ் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நான் 2 ஸ்பூன் அரிசி தான் எடுத்து ஊற வச்சேன். அதுக்கு பாதிக்கு பாதி தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா எடுக்கவே நான் பால் நல்லா திக்காயிடுச்சு, அதனால் ஃபுல்லாக போடல. உங்கள்கிட்ட வந்து பாஸ்மதி ரைஸ் ஜீரா சம்பா ரைஸ் ஏதோ இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் பச்சை அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் ஏதோ ஒன்று கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்துகிட்டு கட்டோரியில் கிண்ணத்தில் எடுத்துகிட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணும் அந்த மாதிரி. நான் எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா பிரியாணி ரைஸ் தான் போடுவேன், ஜீரா சம்பா பிரியாணி ரைஸ். இப்போ இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு திக்னஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் சர்வ் பண்ண போகிறீங்க அதை சர்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஒரே மாதிரி பாயசம் செஞ்சு போர்டு அடிச்சிதுன்னா இந்த மாதிரி புடிங் பாயசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்போவுமே தண்ணி மாதிரி பாயசம் சாப்பிட்டு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி கெட்டியான பாயசம் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் அப்படியே அட்டகாசமாக இருக்கும். ரோஸ் ஃப்ளேவரில் உங்களுக்கு ஏதோ கலர் கூட ஆட் பண்ணல, ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. பாருங்கள், பார்த்த உடனே டெம்ப்ட் ஆகுது. ஜவ்வரிசி பார்க்குறதுக்கு கிறிஸ்டல் மாதிரி முத்து மாதிரி தெரியுது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கெட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்கும். புடிங் மாதிரி இருக்கும், பாயசம் மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் பால் இருக்குது, அரிசி மாவு இருக்குது, எல்லாமே இருக்குது. ரோஸ் ஃப்ளேவர் ஆட் அதில் ஒரு கிக் ஆகுது, சூப்பராக இருக்குது. பார்த்த உடனே கலர் அப்படியே உங்களுக்கு சாப்பிட்டு தோணும். அந்த மாதிரி ஒரு கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப் டவுன் ஆகுது. அது வீடியோவில் வந்து ஃபோனில் அந்த மாதிரி தெரியுது. ஆனால் பார்த்தா பிங்க் கலர் அப்படியே அட்டகாசமாக இருக்குது. இந்த கலர் தான் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்துனீங்கன்னா புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.